இப்பெல்லாம் ஆனா ஒன்னா கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க. கல்யாணம் ஆகி ஒரு மாதத்தில் டைவர்ஸ் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், மீட் மீ இன் தி கோர்ட் என்று சொல்லி விடுகின்றார்கள். அதனால் திருமணம் நடக்கும் பொழுது யாகம் வளர்த்தி வேதங்கள்லாம் ஓதி குருக்களையெல்லாம் வச்சு மந்திரங்கள்லாம் ஓதி அக்னியை வளர்த்து அக்னி சாட்சியாக வலம் வந்து திருமணம் செய்து கொள்கின்றார்கள். பிரிவினை நடக்கும்போது, டைவர்ஸ் நடக்கும்போது கோர்ட்டில் போய் ஒரு கருப்பு கோட்டு போட்ட மனிதனுடைய முன்னாலே டைவர்ஸ் பண்ணி கொள்கிறார்கள். உண்மையாலுமே வேதத்தில் டைவர்ஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு மந்திரம் இல்லைங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் மந்திரம் இருக்கு, டைவர்ஸுக்கு மந்திரம் இல்லை. ஆக டைவர்ஸ் சட்டப்படி ஆயிட்டாலும் கூட அவர்கள் பிரியாதவர்களே. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? பிரிந்தவர்கள் கூடுவதற்கு என்ன பண்ணுறது? சிவபெருமான் சதியிடம் சொல்கின்றார், நீ உன் தந்தை வீட்டுக்கு போகக்கூடாது என்று சொல்கின்றார். தந்தை ஒரு பெரிய வேள்வியை வளர்க்கின்றார். அந்த வேள்வி விசேஷத்துக்கு என்னை அழைத்திருக்கிறார், நான் போகணும். மனைவியாகிய உன்னை அழைத்திருக்கிறார், என்னை மருமகனாகிய என்னை அழைக்கவில்லை. என்னை அழைக்காத இடத்திற்கு நீ போகக்கூடாது சக்தி என்று சிவபெருமான் சக்தியிடம் சொல்கின்றார். அதை கேட்கறதில்லை. சக்தி, நான் போயே தீருவேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போயே தீருவேன். எங்கள் அப்பா ஒரு பெரிய வேள்வி செய்கின்றார், ஒரு விழா கொண்டாட, அதுக்கு நான் போயே தீருவேன் என்று போகின்றார். போன இடத்துல அங்கே மகா கணபதிக்கு அவிர்வாகம் கொடுக்கப்படுகிறது, மகா விஷ்ணுவுக்கு அவிர்வாகம் கொடுக்கப்படுகிறது, பிரம்மனுக்கு அவிர்வாகம் கொடுக்கப்படுகிறது. சிவநாமம் ஒலிக்க வேண்டிய இடத்துல சிவனுடைய பெயரை சொல்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு யாகம் துர்யாகம். அந்த யாகம் நடக்கக்கூடாது என்று சக்தி போரிடுகிறாள். என் கணவரின் பெயரை சொல்லாத யாகம் ஒரு யாகமா என்று போரிடுகிறாள். தந்தையிடம் போராடுறா. ஆனாலும் அதை கேட்கிறதில்லை தக்ஷன். தக்ஷ யாகம் நிறைவேறுகிறது. ஆனால் நிறைவேறக்கூடாது என்பதற்காக சக்தி அந்த யாக குண்டத்திலே குதித்து விடுகின்றார். குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து அந்த யாகத்தினுடைய பலன் கிடைக்காதபடி செய்கின்றார். அந்த யாகத்தினுடைய பலன் கிடைத்திருந்தால் மூவுலகிற்கும் வேந்தனாகி இருப்பான் தக்ஷன். ஆகையினாலே தக்ஷ யாகத்தை அம்பிகை நிறுத்தி விடுகின்றாள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? கணவனும் மனைவியும் இரு கண்கள் ஒரு பார்வை என்ற அடிப்படையிலும் ஒரு சொல், அந்த சொல்லினுடைய அர்த்தம் பொருள், சொல்லும் பொருளும் போல வாழ வேண்டும் என்பது அபிராமபட்டனுடைய இந்த வார்த்தையிலிருந்து தெரிகிறது. எப்பொழுதெல்லாம் கணவன் மனைவிக்கு இடையிலே சண்டை சச்சரவுகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இல்லங்களிலே இந்த பாடல் பாடப்படுமேயானால் பிரிவினை நிகழாது, விவாகரத்துகள் நிகழாது, கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இம்மை மறுமை இன்பங்கள் உண்டாக சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் எனும் பாடல் 28வது பாடல் புஸ்தகத்தில் இருக்கு. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியேனின் புதுமலர்த்தா அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியாரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்திக்குமே சித்திக்குமே.
சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியேனின் புதுமலர்த்தா அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியாரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்திக்குமே சித்திக்குமே.